ചേട്ടാ എവിടെ പോയി? ചേട്ടാ നമ്മുടെ പാലക്കാട് പോയി ചേട്ടാ. എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള. പോறோம் हिंदी. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல். ஒரு 5 ரூபா டிக்கெட் ப்ரோ, 5 ரூபா டிக்கெட் போட்டு கூட்டு போக மாட்டாப்ல. ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 10 கிலோமீட்டர் பாத்தீங்க. எங்க பாலக்காடு பயணம் எப்படி போய் போனீங்க? கேரளா போய் வளர சுந்தரியா கல்யாணம் பண்ணி தமிழ்நாடு கூட்டு வரேன். கேரளா பேச்சு எங்க டீம்ல ஒரு மட்டும் தான், அதாவது பொண்ணுங்க பார்த்தாலே குடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்பதான் ஓ ஆல்ரெடி 10-11 மணி ஆகுது. 2 hours later. நம்ம வந்து ராமர் பாலத்துல போயிட்டு இருக்கோம். அவர் தான் ராமர், பேரு ராவணன். அவன் என்ன இடம்னே தெரியல. A few moments later. அவ்வளோதான், ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம பசங்க டிக்கெட் புக் பண்ணிக்கிறாங்க. பசங்கெல்லாம் பசி தாங்க மாட்டாங்க, பனானா வாங்கியாச்சு. நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டோம். இந்த வாழைப்பழத்தை வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷன் அடுக்கப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக அங்கே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. மருந்து இருக்குது, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு சொல்லி மக்கும் குப்பையில் போடுறோம். இதுதான் ஃபார்மேட். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. என்ன பறக்கான அது? என்ன பறக்குது? 2 hours later. நம்ம போற ட்ரெயின் வந்துட்டு கேரளா எக்ஸ்பிரஸ். கரெக்டாக 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ட்ரெயினே வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக கோயம்புத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். சென்னை ரோட்டில் கொஞ்சம் எட்டி பார்த்தா வியூ பாயிண்ட்லாம் வேற லெவலாக இருக்கு. அதை பாக்குறதையும் பசங்க போயிட்டு டோர் ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரைட் சைடில் உட்காந்துக்கிட்டா அப்படியே ஒரு ஹெட்செட்டை போட்டு ஒரு பாட்டை ப்ளே பண்ணி அந்த வியூவை பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், வேற லெவலாக இருக்கும். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். பசங்களாம் ரொம்ப சோர்ந்து போய் களைப்பாக பசியோடு இருக்காங்க. போயிட்டு நம்ம சாப்பாடை போட்டு மலைப்புழா டேம் பஸ்ஸை பிடிச்சி போய் பார்க்குறோம். மஜாவாக என்ஜாய் பண்ணுறோம். Much later. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம மலைப்புழா டேம் ரீச் ஆகிட்டோம். உள்ளே என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரில, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. உள்ள போய் பார்க்குறோம். ஆர்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஏதோ சைனீஸ் கோயிலாட்டம் தெரியுது. வாங்க பார்ப்போம். என்ன ப்ரோ, என்னாச்சு? பண்ண போனா மலைப்புழா வந்திருக்கோம். வந்துருக்க மலைப்புழா போஸ்ட் பண்ணிட்டாங்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. மார்ச் மாதமா?
வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தூரம் வந்து வேஸ்ட்ல. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சு. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க உனக்கு தெரியுமா? வடபுழா டேம் பூட்டி இருக்கு. ஆனாலும் இங்க வந்ததுக்கு வீணடிக்காம லிஃப்ட்ல நம்ம போலாம் உள்ளார. தெரியுது பாருங்க லிஃப்ட். அந்த லிஃப்ட்ல நம்ம போக முடியும். அதுக்காக நம்ம மேல போகலாம் வழியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதில் போயிட்டு இருக்கோம்னா மலப்புழா டேமோட லிஃப்ட்ல போயிட்டு இருக்கோம். வந்து பார்த்ததுல மலப்புழா டேம்லாம் போட்டி வந்துச்சு. உள்ள அனுமதி என்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால லிஃப்ட்டில் போயிட்டு நாங்கள் மாசத்துக்கு தரலான்னு லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் பிள்ளையோட நான் தான் நல்லா இருக்கேன், இவரோட வந்தாருன்னு கொஞ்சம் உரப்பா இருக்கேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. திருக்கி விடுதுலாம் கீழே அருவியெல்லாம் போய் பாருங்க பாருங்க. ஆனால் திறந்து விட்டுருக்காங்க. அந்த அண்ணா மட்டும் திறக்காம இருக்காங்க. ப்ரோ நடுக்கடலை கொண்டா நுப்பாட்டிட்டாங்க. பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா எங்களை சென்டர்ல கொண்டா நுப்பாட்டிட்டாங்க ப்ரோ. ரொம்ப பதட்டமா பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ ஐ டோன்ட் கேர். அடிபொலியான மலப்புழா டேம் அடிபொலியான. நீங்க எவ்வளவு எத்த சமயம் வந்தாலும் ഈ ഡാം ക്ലോസ് ആവും. ഞാൻ മാർച്ച് നോക്കാം. ശരിയായി ബ്രോ. என்ன ப்ரோ இப்போ சரி வச்சிருக்கீங்க? எப்படி ப்ரோ? தெரியல ப்ரோ. எப்படி ப்ரோ? என்ன இது? A few moments later. The following day. ஒரு வழியாக நம்ம கார்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இப்போதைக்கு கொஞ்சம் இங்கிட்ட கொஞ்சம் கார்டன் தாண்டி இங்கிட்ட உள்ளே வந்தீங்கன்னா ஸ்னேக் பார்க் இருக்கும். இந்த பார்க்கில் வந்து ஸ்னேக்கு முதல்ல முழுக்க முழுக்க பாம்பு மட்டும்தான் இருக்கும். வாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே வெறும் பாம்பு தான் இருக்குது. எங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் எப்படி இருந்தாலும் ஒரு 20-30 பாம்புகிட்ட இருக்கும். ஓகே வாங்க பார்க்கலாம். இதுதான் கண்ணாடி விரியன், காட்டு விரியன் பாம்பு. நம்ம ஊர் சைடில் இருக்குங்க. அந்த மூலையில் நீ ஆள விடுங்கடா சாமின்ட்டு புரிஞ்சு கிடக்குது. வந்து என்ன பாம்பே காணும். அண்ணுக்குள்ள கிடக்கு ஒன்றும் தெரியவும் மாட்டேது பார்த்து. ஆனால் ஒரு பாம்பு கிடக்கு, 2 பாம்பு கிடக்கு. இது என்ன பாம்பு? காட்டு பாம்பு. இது பாருங்க, மஞ்சள் சார பாம்பா. யாரா அங்க படுத்துருவான்? ஏன்னா நம்ம நவீன் ப்ரோ வந்து ஏதோ பண்ணியிருக்காப்ல. என்ன ப்ரோ பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க. வா மலைப்பாம்பா எங்க இருக்கு? வா இதான் மலைப்பாம்பா ப்ரோ. பார்க்குற இருக்கிற சைஸுக்கு நவீனே முழுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. தலை துண்டா? ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் ஃபுல்லாகவே வெறும் பாம்பு தான் இருக்கு. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, இங்கே ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸில் ஒட்டி வச்சுருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக அந்த கார்டன் ஃபுல்லாக எப்படி இருந்தாலும் 10-20 பாம்பு இருக்குது. இந்த கார்டனே பார்த்தீங்கன்னா பாம்புக்காக உருவாக்கப்பட்ட பிளேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. அதான் 1 2 3 4 2 பாம்பு. இப்போ இதெல்லாம் ஏறி வந்து கடிச்சுன்னா என்ன பண்ணுறது? உள்ளே நல்லா இப்போ 10-15 பாம்பு கிட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் பட்டை மாவு. அவுட் சைடு வந்து என்ன
இந்த வேலியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் பாம்பு ஏறி வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஏறி வந்துச்சுன்னா நம்ம காலியாயிரும். பாபு ஸ்னேக் பாபு. இந்த பாம்பை பாருங்க, இது தனியாக ஒரு இந்த காடனுக்கே இந்த பிளேஸுக்கே ராஜாவட்டம் செடியில் உட்காந்துட்டு மாசா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். எப்பா ப்ரோ அப்படியே உசுன்னா அப்படி ப்ரோ இருக்கும். சும்மா சும்மா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்க போகிறோம். அதெல்லாம் நிறைய ஹாலிவுட் படத்தில் சினிமாலாம் தான் பார்த்துருக்கேன். முதல்ல இன்ன வரையும் நேரில் பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் முதல்ல நேரில் பார்க்க போகிறேன். முதல்ல பாருங்க செட்டு போடுறதே இல்லை. ப்ரோ கல் எடுத்து அடிங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஹரி ப்ரோ கல் எடுத்து அடிங்க. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எடுத்து அடிங்க பார்ப்போம். வாய் எதுவும் முளைக்க தான் பார்ப்போம். சிலையாட்டம் இருக்கு, ஆனால் சிலை இல்லை. அந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்தோன்னா சிலையாட்டமே தெரில. வாய் மூடிடுச்சியா? ஏய் அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்துருந்தோம். அங்கே ஒரு கண்ணாடி கிளாஸ்லாம் இருந்துச்சு. ஏன் அதே மாதிரி பாம்பு இருக்கா? நான் வேற வேற பேரில் இருக்கு அவளுக்கு. இந்த முன்னாடியே நம்ம பசங்களாம் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே. வெளியே வர முடியாது. இப்போ பார்த்ததுலேயே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்த பாம்புலே இப்போ மரண பாம்பு சொல்ல முடியாது. இதுதான் இந்த பார்க்கிலே இதுதான் பெரிய பாம்பு. அழகாக அதுக்குன்னு ஒரு தனியாக கூடாரத்தை அமைச்சு தனியாக ராஜ்யத்தையே அமைச்ச மாதிரி. இப்போ வந்து நம்ம ஜூவோட ஒரு 70% கவர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம மலைப்பாம்பு பார்த்தோம். மலைப்பாம்பு, ராஜநாகம், கண்ணாடி வரியன், மஞ்சள் கட்டுவதியம் பாம்பு அப்படின்னு சொல்லி நிறைய வகைகளை பார்த்தோம். இடையில முதலே வேறு பார்த்தோம். இதே பாருங்கள், முதல்ல அங்கே தான் இருக்குது. கேமரா அங்கே காட்டுங்க. முதல்ல வந்துட்டு சிலை மாதிரி இருக்கும். அதுக்கிட்ட நீங்கள் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். அது சிலை இல்லை, அது முதல்ல தான். அப்படி நம்பி தான் போகணும். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் எதை பார்த்து என்ஜாய் பண்ணீங்க? நான் பார்த்த வரைக்கும் மலைப்பாம்பும் ராஜநாகமும் உதவி இந்த 3 என்னை வைக்க வச்சுட்டு. மலைப்பாம்பு கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் வரைக்கும் வளர்ந்து போட்டுருக்காங்க. அதோட ஃபுட்டு வந்துட்டு எப்படி இருக்கும்? முதல்ல வாய் பிறந்தாவே இருந்துச்சு. நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க அதுக்கு? அது வந்து மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. காற்று வாயார. ஓ, வாயால தான் காத்துவாங்க. முதல்ல வாயால தான் காத்துவாங்க. முதல்ல வந்துட்டு வாயில காத்து வாங்கல, அது உணவு கிடைக்குதான்றத வாயை போந்து பார்த்துட்டு இருக்கு. உணவு கிடைக்கிற வரைக்கும் வாய் போந்து தான் இருக்கும். அதனால போட்டுருக்கேன். വെറൈറ്റി ഉണ്ട് പാമ്പില്ല നമ്മളെ നല്ല വെറൈറ്റി சாரா கிரான பொம்பளை பொண்ணுங்க பேர்லாம் நிறைய சொல்லுவாங்க. സാറാ പമ്പളം നമ്പറാണ്. சாரா பாம்பு അണ്ട് അവിടെ പാമ്പുണ്ട്. അവിടെ சார பாம்பு இல்லை, சார பாம்பு இல்லை, പഞ്ചസാര പാമ്പുണ്ട്. சார பாம்பு சொல்றேன். தமிழே போறேன். எத்தனை பாம்புகள் பாத்தீங்க? டோட்டலா எத்தனை பாம்பு பாத்தீங்க? ஒரு 10 வகையான மீன்களை மீன்களை பார்த்தோம். மற்றும் ஒரு வகையான முதலையை. எனக்கு பிடித்தவை முதலை, மற்றொன்று மலைப்பாம்பு, மல்லை, மருதமலை,
மருதமலை சென்று மல்லிப்பூ, அது எனக்கு பிடிக்கவில்லை. அல்வா சொல்லுங்கள். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். நம்ம பாம்பு பார்க்கில் வந்துட்டா முழுசு கரெக்டாக இருக்கும். ஆமா கல்லாடி கறந்து விட்டுருவாங்க. கொஞ்சம் தெளிவா இருந்துங்க. கேட்டு வாங்க அவன் கொடுக்குறான் 4 இடத்துக்கு 100 ரூபாங்க. டிக்கெட் கூட பணம் இல்லை. டிக்கெட் பணம் இல்லை. அமுக டுமுக அமால் டுமால்